ஏன் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத என்னுடைய மார்க்கத்தின்படியும் உலக மறைகள் எல்லாம் சொன்னதின்படியும் சில எடுத்துக்காட்டுகளை உங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு அரசனாக ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது, உனக்கு தலைவனாக ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது நீ உன்னுடைய இனத்திலிருந்தே அவனை தேர்ந்தெடுப்பாயாக அப்படின்னு இருக்கு. உன்னுடைய இனத்தான் ஒருவனையே அரசனாக்குவாய் அப்படின்னு திருவிவிலியம் அப்படிங்கிற ரோமன் கத்தோலிக்க அந்த வேதாகமத்துல இருக்கு. இதே நாங்கள் பின்பற்றுகிற எங்களுடைய வேதாகமத்துல எப்படி இருக்குன்னா, உன்னுடைய சகோதரருக்குள்ளேயே ஒருவனை உனக்கு ராஜாவாக தேர்ந்தெடு அப்படின்னு இருக்கு. அப்ப சகோதரன் யாரா இருப்பான்? நம்முடைய இனத்தானதான் இருப்பான். பொதுவாக எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் மார்க்கத்தின்படியும் உலகம் முழுமைக்கும் இறைவனின் படைப்பில் அனைவரும் சமந்தான், அனைவரும் சகோதரர் தான். ஆனா ஆளுகைன்னு வரும்போது இங்கே பிரித்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கமே பிரித்து கொடுக்குது. உன்னை ஆள்வதற்கு உன்னுடைய சகோதரருக்குள்ளே ஒருவரை தேர்வு செய்வாயாக. அப்படின்னா எனக்கு சகோதரனா தெரிகிறது என்னுடைய இனத்தானாகிய அண்ணன் சீமான் அவர்களே. முதல் மார்க்க வேதப்படி நான் தேர்வு செஞ்சுட்டதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசியை பார்த்து இறைவன் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உன்னை நான் எதுக்கு தேர்வு செஞ்சிருக்கேன்னா, பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டவும் நல்லதை நீ நிலைநிறுத்தவும் தான் நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கேன். போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். நீ மலைகளை பெயர்த்து அவைகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீர்கட்டு பாழாகி போன நம்முடைய தமிழ்நாட்டை பல கையவர்களின் சூழ்ச்சியால சீர்குலைந்து போயிருக்கக்கூடிய இந்த நாட்டை நான் அழித்து, அதாவது இடித்து தகர்த்து திரும்பவும் கட்டுவேன் அப்படிங்கறத அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்றாரு. அதாவது உங்களுடைய அரசியல் அடிப்படையே இங்க தகர்க்கப்படணும், உங்களுடைய அடிப்படை நிர்வாகமே இங்க சரியில்லை, நான் வெள்ளை அடிச்சுக்கிட்டு பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு போக வந்தவன் இல்ல, இந்த மோசமான அடிப்படை அரசியலையே நான் முழுமையா தகர்த்தெறிஞ்சிட்டு புதிதாக என்னுடைய மக்களுக்காக என்னுடைய மக்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி புதிதாக நான் என்னுடைய நிர்வாகத்தையும் என்னுடைய ஆளுகையும் கட்டமைப்பேன், புதிதாக நாட்டுவேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த வசனமும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் அவருடைய தேர்தல் அறிக்கைக்கும் ஒத்து போகுது. அப்ப நான் யாரதான் தேர்வு செய்ய முடியும்? அண்ணன் சீமான் அவர்களை தான் தேர்வு செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இயற்கை வளங்களை பாதுகாத்தல். இறைவன் மனிதர்களை தன்னுடைய சாயலாகவே இந்த உலகத்தில் படைக்கிறார்.